அதை பற்றி அவன் என்ன செய்யவில்லை, கேர் பண்ணவே இல்லை. பிடிக்கிட்டே போ, பிடிக்கிட்டே போ, பிடிக்கிட்டே போ. அதே போலதான் பிசாசு நமக்கு மேலும் 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 தொல்லைகளும் கொடுப்பான், மேலும் மேலும் பிரச்சனை கொண்டு வருவான். ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவன் நம்முடைய காரியங்கள், அவருடைய காரியம் வாய்ப்பு பண்ணும் வரையில அவன் நம்மளை கைவிடாத தேவன். எல்லா காரியங்களும் கைப்பிடிவது பண்ண தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த புருஷன் வர வர என்ன செஞ்சார்னா விருத்தி அடைஞ்சிட்டே இருந்தார். அப்ப தான் எவ்வளவு நஷ்டம் அடைந்தாலும், எவ்வளவு அபகரித்தாலும், எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாலும் அவன் மீண்டும் தன் வேலைகளை அவனை செஞ்சுட்டு இருந்தான். அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் சோர்ந்து போகவே இல்லை. அடுத்தது சரி முயற்சி பண்ணுவோம். அது போல இந்த நாட்களில கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் நம்ம விருத்தி அடைய பார்க்க வேண்டும். மேலும் மேலும் நாம் உயர வேண்டும். மேலும் மேலும் நாம் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதாய் காணப்பட வேண்டும். அதில் நம்ம வேதனை கூட்டிட்டு நம்ம போகக்கூடாது. வேதனை கூட்டுகிறது வேலை. அல்லேலூயா. நம்ம தான் வேதனை கூட்டி கொண்டுக்கிறோம். நம்ம வேதனை கூட்டக்கூடியவர்கள் அல்ல, அவர் வேதனை கூட்டுக்கிறோம் அல்ல. நம்ம வேதனை கூட்டிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் என்ன உண்டாகும், ஐஸ்வர்யத்தை தரும். அதோட கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனை தர மாட்டார். ஆனால் இவனுக்கு எப்படிப்பட்டதுன்னா வேதனை நிறைந்ததுதான். ஆனாலும் கர்த்தர் அவன் என்ன செய்ய அந்த வேதனைக்குள்ளே விடவில்லை. அவன் எவ்வளவு நஷ்டம் அடைந்தாரோ, எவ்வளவு பிரச்சனை வந்ததோ, எவ்வளவு குபத்திரம் வந்ததோ, எவ்வளவு ஒரு பாடல் வந்ததோ, அதெல்லாம் அவன் தாண்டி போனான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அது போல இந்த நாளிலே கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நாம் எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து நாம் போகிறதாக காணப்படும் போதுதான் கர்த்தர் நம்முடைய கையின் கிரிகளை ஆஸ்வதிப்பார். நம்மளை கர்த்தர் ஆஸ்வதித்து நம்மளை ஐஸ்வர்யங்களை மாற்றுவார். அதோட கூட வேதனை என்ன செய்வார், கூட்டமே